ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் சென்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பங்குனி பிரம்மோத்சவத்திலே 13ஆம் திருநாளாக அமைகிறது வெள்ளி ஹனுமந்த வாகனம். வெள்ளி ஹனுமந்த வாகனத்திலே சக்கரவர்த்தி திருமகனாக, அயோத்தியின் அரசனாக, சத்திய தர்மத்தின் வடிவாக, பரவாசுதேவனாக, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக, கோதண்ட பாணியாக ஸ்ரீ ராஜகோபாலன் மகாபக்த அனுமனின் மீது ஆரோகணித்து திருவருள் புரிகின்றார். ஸ்ரீமத் ராமாயணத்தின் தியான ஸ்லோகத்திலே வேதங்களின் நாயகனாக குறிப்பிடப்படும் பரம்பொருளே தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக ஸ்ரீராமனாக அவதரித்தார் என்றும், பரம்பொருளாகிய ஸ்ரீராமனின் கல்யாண குணங்களை விவரிக்கவே அந்த வேதங்களே வால்மீகியின் வாக்கில் இருந்து ஸ்ரீ ராமாயண மகா காவியமாக பிறவி எடுத்தன என்று ஞான நூல்கள் குறிப்பிடுகின்றன. அந்த அளவுக்கு தசாவதாரங்களிலே ராமாவதாரம் மிகவும் மேன்மை தங்கிய அவதாரம். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று காண்பித்தருளிய அவதாரம். மனிதர்கள் படக்கூடிய சுக துக்கங்களை தானே ஏற்று மனிதனாக பிறவி எடுத்த எல்லோரும் அனைத்தையும் தாண்டித்தான் வர வேண்டும். ஆனால் எந்த நிலையானாலும் வாழ்விலே சத்தியம், நேர்மை, உண்மை, தர்மம், நியாயம் ஆகியவற்றை கடைபிடித்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பதை உலகக்கே உணர்த்திய அவதாரம் ராமாவதாரம். எனவே தான் இங்கே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக நம்முடைய பங்குனி பிரம்மோற்சவத்தில் மட்டும் 3 முறை ராமனாக அருட்கோலம் காட்டுகிறான். 5வது திருநாளிலே பஞ்சமுக அனுமனின் மீது மரபுரி ராமனாக, அடுத்ததாக 8வது திருநாளிலே ரிஷ்யமுக பர்வதத்திலே பட்டாபி ராமனாக, 13ஆம் திருநாளிலே வெள்ளி ஹனுமந்த வாகனத்திலே கோதண்ட ராமனாக அருள்பாலித்தருளுகிறார். ஸ்ரீ ராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்ன தீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாய தாக்ஷம் ஸ்ரீராமம் நிசாட்சர விநாசகரம் நமாமி என்று அதர்மங்களை அழிப்பதற்காகவே ராமாவதாரம் நிகழ்ந்தது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராம பக்தி என்று கூறிய மறுகணமே அனைவரும் உச்சரிக்கும் திருநாமம் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திருநாமம் என்பதே உண்மையாகும். அனுமனுடைய மகிமையை பற்றி சொல்ல வேண்டுமென்னால் 1000 நா கொண்ட ஆதிசேடனாலும் அதை கூற இயலாது என்பதே உண்மை. ஆஞ்சநேயருடைய அவதாரம் வெகு சிறப்பு வாய்ந்தது. கேசரி என்ற வானர ராஜனுக்கும் அஞ்சனாதேவிக்கும் புதல்வராக, வாயு பகவானின் அம்சமாக, சிவபிரானின் சக்தியோடு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்திலே அமாவாசை திதியிலே செவ்வாய்க்கிழமையிலே திரு அவதாரம் செய்தார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். பொதுவாக ஆஞ்சநேயரை இக்காலத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவருமே முன் உதாரணமாக கொள்ள வேண்டும். ஏன் என்றால், தான் எடுத்துக்கொண்ட காரியத்திலே தீவிர முயற்சி, தன்னம்பிக்கை,
அஞ்சா நெஞ்சம் ஆகியவற்றோடு போராடி எதிர்வந்த சோதனைகளை எதிர்கொண்டு அதை வென்று சாதனையாக மாற்றியவர் வீர ஹனுமான். அதே சமயம் பெற்ற வெற்றியை ராம பக்திக்கு காணிக்கையாக்கியவரும் ஸ்ரீ ஹனுமனே. எனவேதான் அனுமனுடைய பிரபாவம் தனித்துவம் வாய்ந்தது. சிரஞ்சீவியாக மிகச் சிறப்பாக எல்லா காலங்களிலும் அனுமன் எங்கும் நிறைந்திருக்கிறார். அனுமனை காண வேண்டுமென்னால், அனுமனின் அருள் கிட்ட வேண்டுமென்னால் ஸ்ரீராம நாமம், அந்த தாரக மந்திரத்தை எவரொருவர் உச்சாடனம் செய்கிறாரோ அவருக்கு அருகாமையிலேயே அனுமன் பக்கத்துணையாக பரிமளிப்பான் என்பது ஆன்றோர்கள் அருளிய உண்மையாகும். சர்வ கல்யாண தாதாரம், சர்வ ஆபத் நிவாரகம், அபார கருணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாம்யகம், புத்திர் பலம் யசோ தைரியம். மிகச் சிறப்பு வாய்ந்த வகையிலே இந்த மந்திரம் கூறக்கூடிய உண்மை என்ன? அனுமனுடைய பக்தர்களாக விளங்கினார் அவர்கள் ராமபிரானின் அருளையும் சேர்த்து பெறுவார்கள். அது மட்டுமல்ல, புத்தியும் மிக பெரும் தைரியமும் எதையும் எதிர்கொள்ளும் துணிவும் வாக்கு வன்மையும் மகாலட்சுமியின் அருளும் நிரம்பப் பெறுவார்கள் என்றே அந்த ஸ்லோகம் கூறுகிறது. அனுமனின் அவதாரம் நிகழ்ந்த உடனேயே அனுமனுடைய வீர தீர பிரபாவம் வெளிப்பட்டது. குமார ஆஞ்சநேயர் பிறவி எடுத்த உடனே ஆகாயத்திலே சூரிய பகவானைக் கண்டு பழம் என்று நினைத்து ஆகாயத்திலே பறந்து வர, ராகு பகவான் கிரகண பீடிகைக்காக சூரியனை பிடிக்க முயல, ராகுவை தன்னுடைய பாதத்தால் எட்டி உதைத்த அனுமன் சூரியனிடத்திலே சென்று நிற்க, தேவராஜன் இந்திரன் விஷயத்தை அறிந்து வஜ்ராயுதத்தை பிரயோகம் செய்து அது அனுமனின் தாடையிலே தாக்க, எனவே ஹனுமான் என்று பெயர் வர, வாயு பகவான் தன் சஞ்சாரத்தையே நிறுத்திவிட, பிரம்மாவும் மற்றைய தெய்வங்களும் அனுமனுக்கு அற்புதமான வரங்களை, உண்மையைச் சொன்னால் இதுவரை அனுமனைத் தவிர வேறு யாரும் அப்படிப்பட்ட அற்புத வரங்களை பெற்றவர்கள் இல்லை எனலாம். மும்மூர்த்திகளிலே ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தானே ராமனாக வருவேன் என்றும், ராமாயணத்திலே உனக்காக சிறப்பாக பணி காத்திருக்கிறது என்று சொல்லி கதாயுதத்தை வழங்கியதாகவும், சிவபிரானோ உனக்கு என்றும் எப்பொழுதும் மரணமே இல்லை என்று சொல்லி எம்முடைய பாசுபதமும் நெற்றிக்கண்ணும் உன் அருகில் கூட வர முடியாது என்று வரம் தர, நான்முகனான பிரம்மனோ எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட உருவத்திலையும் ஹனுமந்தா நீ எடுக்கலாம் என்று சொல்ல, உடனடியாக தேவராஜன் இந்திரன் வஜ்ராயுதத்தால் உனக்கு மரணமில்லை என்று வரம் தர, அக்னி பகவான் நெருப்பினால் உன்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று வரம் தர, யமனோ தன்னுடைய தண்டத்தாலோ பாசக்கயிற்றாலோ உன்னை நெருங்கக்கூட முடியாது என்று வரம் தர, நைருதி தேவர் பூத பிரேத பைசாசங்கள் உன் பெயரைச் சொன்னாலே நடுநடுங்கும் என்று வரம் தர, வருண பகவான் நீரினால் உனக்கு ஆபத்தில்லை ஹனுமனே, அதையும் நீ கட்டுப்படுத்துவா என்று வரம் தர, மிகச் சிறப்பான வகையிலே வாயு தன் குமாரனுக்கு நீ ஆகாயத்தில் எங்கும் சஞ்சாரம் செய்யலாம் என்று வரமருள, குபேரனோ உன் பெயரைச் சொல்லி யார் வணங்கினாலும் அவர்கள் இல்லத்தில் நான் அருள்வேன் என்று சொல்ல, சிவபிரானான ஈசனோ நானே நீ, நீயே நான் என்று வரம் தர, அஷ்டதிக்கு பாலகர்களும் அனுமனுக்கு அருளை அள்ளிக் கொடுத்தனர். அதனால்தான் ஆஞ்சநேயர் ராம காரியத்திலே ராமனுக்கு பக்க பலமாக நின்று அற்புதமான காரியங்களை அசாத்தியமாகச் செய்து முடித்தார். ஆனால் பிரம்மதேவர், ஹே ஹனுமன்னு, என்னை பெருமைப்படுத்தும் விதமாக நீ ஒரு முகூர்த்த நேரம் என்னுடைய பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் தான் அனுமன் பிரம்மாவிற்கு கொடுத்த வாக்கிற்காகவே இந்திரஜித் பிரயோகித்த பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டான். இது ராமாயணம் கூறும் செய்தி. எனவே அனுமனின் பாதம் பணிந்து ராமபிரானின் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். கமலா சரணாம்போஜ கொஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே
ஸ்ரீரங்க வாசினி பூயார் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்திக்கு பல்லாண்டு, சீதா மகாலட்சுமிக்கு பல்லாண்டு, வாயுகுமாரன் அனுமனுக்கு பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடுவோம். அதனால் பரந்தாமன் பரவாசுதேவனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக காட்சி தரும் கோபாலனின் திருவருள் நம்மை என்றும் நிலை பெற்று காத்து நிற்கும் என்று சொல்லி அவன் திருவடி பற்றுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீராம்.